தலைவர் கேட்ட மாதிரியே ஹீரோயினா கூட்டிட்டு போயிட்டு விட்டுறதுக்காக அவகிட்ட போய் ஆள் வர சொன்னான்னு போய் சொல்லி அவளை கூட்டிட்டு போயிட்டு தலைவர் வீட்டுல விட்டு லாக் பண்ணிட்டான். அவனும் ஃபாரினரை வர வச்சு நினைச்ச மாதிரி அவனுங்க ஹீரோனை வீடியோ எடுத்துருவானுங்க. அப்போ ஹீரோ வண்டி வெட்டுறதுக்காக தலைவர் வீட்டுக்கு வருவான். உடனே அவனுங்க ஹீரோனை கொண்டு மூட்டை கட்டிடுறானுங்க. இத பார்த்த ஹீரோ என்ன தலைவரே எதிரியா, சரி கொடுங்க நானே பொச்சுறேன்னு சொல்லி உள்ள இருக்கிறது தான் காதலின்னு கூட தெரியாம அவளை கொண்டு போறான். அவன் குளிய தோண்டிட்டு இருக்கும் போது மூட்டை ஆடுது. பார்த்தா உள்ள ஹீரோன் உயிரோட தான் இருப்பான். உடனே ஹீரோ தலைவர் கால் பண்ணி நீங்க அவனை சரியா கொல்லாம விட்டீங்க, நானே அவன் கதையை முடிச்சிடறேன்னு ஹீரோன் அடிச்சு கொண்டு புதைச்சிட்டு வந்துருவான். கொஞ்ச நேரத்திலேயே ஃப்ரெண்டுக்காரன் குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம ஹீரோக்கு போன பண்ணி மொத்த உண்மையை சொல்லிட. அப்ப அவனுங்க நம்பாலதான் மூட்டையில வச்சு கொடுத்தானுங்களான்னு வேக வேகமா போய் தோண்டி பார்த்தா ஹீரோ இந்த இருப்பான். இவன் பயங்கரமா அங்கேயே அழுவான். கோபத்தோட உச்சிக்கே போன ஹீரோ அங்க வந்து தலைவர் அந்த ஃபாரினர் காரனுங்கன்னு எல்லாருமே அடிச்சு ஒண்ணு சேர்த்து கெடபாரிலேயே அவனுங்க எல்லாருமே குத்தி கொண்டுடுறான். இத வந்து பார்த்தா ஃப்ரெண்டு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோவோட சாமின்ற இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவனை தலையை அடிச்சு கொண்டுடுவான். அந்த பொலிய ஹீரோ எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட இத்தனை பேரை கொண்டதால அவனுக்கு தூக்கு தண்டனை குத்துருவாங்க. ஜெயிலுக்கு ஹீரோக்கு தெரிஞ்ச பையன் வந்து ஒரு ட்விஸ்ட் உடைக்கிறான். சாமி அந்த பையன் கிட்ட போன் ரெடி பண்றதுக்காக கொடுத்திருப்பான். பார்த்தா அதுல சங்கீதாவோட வீடியோ வந்திருக்கும். சாமி ரொம்பவே கெட்டவன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போதுலாம் சங்கீதாவை தப்பான பாறையில தான் பாத்துட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனதையும் சாப்பாட்டுல மயக்க மருந்த கலந்துட்டு வந்துருவான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா சங்கீதா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு மயக்கமே போட்டிருப்பான். சோ அப்பதான் அவங்களாம தப்பா வீடியோ எடுத்திருப்பான். அடுத்த நாள் அந்த வீடியோ காமிச்சு நீ முட்டையா கூட ஒன்னா இல்ல இந்த வீடியோ லீக் பண்றேன்னு மிரட்டுவான். அதெல்லாம் முடியாது ஒழுங்கா டெலிட் பண்றான்னு சொல்லிருப்பாங்க. இவன் அதெல்லாம் கேட்காம வீடியோ லீக் பண்ணிருப்பான். சோ இந்த கஷ்டம் தாங்க முடியாம தான் சங்கீத தூக்கு மாட்டி இருந்தே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஃபாரினருக்கு வீடியோ எடுத்து கொடுத்த மெயின் கிருஷ்ண இவன் தான். இந்த உண்மையெல்லாம் சதீஷ் ஹீரோ கிட்ட சொல்லிட விட சொல்லிட்டு அவன் தலையை அடிச்சு கொண்டு இருப்பான். இப்போ தூக்குல தொங்க போற ஹீரோ கிட்ட கடைசியா சனன்னு கேட்பாங்க. நான் என் ஃப்ரெண்டு சாமி கிட்ட பேசணும்னு சொல்லி அவனை வர வச்சு பிரியாணில சாப்பிட்டா எறும்பு எடுத்து வச்சிருப்பான். சோ அதாலேயே அவன் கழுத்தை அறுத்து கொண்டுட்டு இவன் நிம்மதியா தூக்குல தொங்கியா இருந்து போயிட்டான்.